ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதே ஒரு நான் பெர்ஃபெக்ட் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாக எப்படி பார்க்கலாம்னா, இப்போது இது நம்பர் 150 இருக்குங்களா, 150 இதோட நியர்பை ஸ்கொயர் ரூட் நம்பர் என்ன வரும்? 12 ஸ்கொயரு 144 140 வச்சுங்க. இது ஸ்கொயர் ரூட் பண்ண என்ன வரும்? 12. இப்போது இது கூட ப்ளஸ்ஸு, இது 144 150ங்கிறது 140 அதிகமாக இருக்குது. அதனால் ப்ளஸ் பண்ணிட்டு எவ்வளோ அதிகமாக இருக்குது? 6. ஓகேங்களா? 6 டிவைடட் பை இந்த 12 அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க 24. அப்போது 6 டிவைட் பை 24 0.25ங்களா? அப்போது 12 கூட 0.25 கூட்டினாக்கா 12.25. இதுதான் ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ப்ளஸ்ஸுங்கிறதுனால இந்த கணக்கு. ஓகேங்களா? இப்போது இதே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75 இதை எடுத்துக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75னா இதோட நியரஸ்ட்டு வேல்யூ என்ன வருது? 64 வரும், 81 வரும். இப்போ நம்ம 81 வச்சு போடுவோம். 81ங்களா? 81னா எவ்வளோ? இது ஸ்கொயர் ரூட் பண்ணாக்கா 9. இது 75 அதிகங்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். 9 மைனஸு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 75 81க்கும் 6 டிஃப்ரென்ஸு. 9 2ஆல் டிவைட் பண்ண 2ஆல் பெருக்குனாக்கா 18. 6 டிவைட் பை 2 1/3ங்களா? அப்போது 9 மைனஸ் 0.33. அப்போது நான் வரும் 8.67ங்களா? இதுதான் 75 ஸ்கொயர் ரூட் பண்ணாக்கா இதுதான் வரும் 8.67 தான். இப்போ நம்ம இன்னொரு கணக்கு போட்டு பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 210 இதுக்கு நியர்பை ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 196 வரும், 225 வரும். 225 வச்சு போடுவோம். இப்போ 225 225 இது பண்ணனா வரும் 15. இது 210 அதிகம், அதனால் மைனஸு எவ்வளோ அதிகம்? 15. அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் 15 2ஆல் டிவைட் பண்ணாக்கா 15 2ஆல் பெருக்கினாக்கா 30. 15 டிவைட் பை 30 0.5ங்களா? இப்போ 15 மைனஸ் 0.5 14.5. இதுதான் இதுக்கு ஆன்சர். இப்போது நீங்கள் அடுத்து இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 180. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.